விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தமிழ்மணி சார், நம்ம இதை எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? முதல்ல அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை, CV சண்முகத்துடைய இந்த கருத்துகள் எல்லாம் உண்மையான வெளிப்பாடா சார்? CV சண்முகத்தை விட வேலுமணி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாரு. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு. CV சண்முகம் கிட்டத்தட்ட ஒரு விரோதி நிலைமைக்கு வந்துட்டார். அதனால் அதை நான் சீரியஸாக எடுத்துக்க விரும்பலை. அவர் என்ன சொல்கிறார், வேலுமணி, எனக்கும் EPSக்கும் ஒரு ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு தான் இருக்குது. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினவர். அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறார். அது சரியாக தப்பான்னு பார்த்தோம்னாலே நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் அதில் பதில் வந்துடும். வேலுமணி சொல்கிறது, நாங்கள் தாவேக்காவோட கூட்டு வைக்கிறோன்னு சொன்னோம், இவர் கேட்கல. காயில் வாங்கினீங்க இல்லையா? உண்மை என்ன சார்? எல்லாருக்கும் ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். 4 பேர் அந்த தாவேக்காக்கார ஒரு கொடியை ஆட்டின ஒன்று பிள்ளையார் சூவி போட்டாச்சுன்னு சொன்னார்னு இவரை கிண்டல் பண்ணது, EPSஐ கிண்டல் பண்ணது கூட இருந்த கட்சிக்காரவங்க தான். நான் வேலுமணியே சொல்லலை, கூட இருந்தவங்களே இது பாரு அலைகிறார் கடந்து கூட்டணிக்கு, இந்த வார்த்தையவே பயன்படுத்தினாங்க. இன்னொன்று, அவர் என்ன சொன்னார், விஜய் எங்களை நம்பி எங்கள் கூட வந்தவங்களுக்கும் நாங்கள் ஏதாவது பதவி கொடுப்போம். இன்னும் தெளிவாக சொன்னார், நான் தான் முதலமைச்சர், ஆனால் எங்களை நம்பி வர்றவங்களுக்கு நாங்கள் சும்மா விட்டுற மாட்டோம், எதையாவது உனக்கு ஒரு 2 இட்லி கொடுப்பேன். இதுதான் அவர் சொன்னது. அதை நம்பி EPS அன்னைக்கு நீ 2 இட்லி கொடு, சட்னி சாம்பார் வேணான்னு போயிருந்தாருன்னா நீ தான் கட்சி அழிச்சிட்ட, நீ எப்படி போன? அவர் தான் அன்னைக்கே சொல்லிட்டார்ல, நான் முதலமைச்சர் விஜய், நீ வா, என்னை நம்பி வந்திருக்கிற, ஏதாவது செய்வேன்னா நான் பிச்சையாக போடுறாங்க. அரசியல் கட்சிகள் 2. அதனால் அவர் போக முடியாத சூழ்நிலையை உண்டாக்கியது இவர் தான். யாரு சார்? விஜய். நான் முதலமைச்சர். அந்த சமயத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டது இல்லைங்க சார், குறிப்பாக சொல்லணும்னா 50-50 ஆட்சி. இவங்க 5 வருடத்தில் ஆட்சியில் 2.5 வருஷம் அதிமுக, 2.5 வருஷம் தாவேகா அப்படின்லாம் பேசப்பட்டது. அதெல்லாம் கேட்கப்பட்டது. விஜய் ஒத்துக்கல, நான் முதலமைச்சர் அப்படின்னு. EPS தான் பிடிவாதமாக இருந்தாருன்னு சொன்னாங்க. யாரு? பொதுவாக அரசியல் களத்தில் பேசப்பட்டது. ஆமாம், உண்மை சார். EPS பிடிவாதமாக இருந்தார். கொஞ்சம் இறங்கி வந்திருக்கலாம் சார். 50-50 ஆட்சி அல்லது 50-50 தொகுதி அப்படின்ற ஆங்கிள் கூட போயிருந்தா கூட இந்த நேரம் ஆட்சியை தாவேகாவும் அதிமுகவும் பகிர்ந்து எடுத்திருப்பாங்க இல்லையா? இந்த 2 அவர் அப்படி சொல்லலை. விஜய் எப்படி 2.5 வருஷம்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லவே இல்லை. நான் முதலமைச்சர், எங்களை சப்போர்ட், இந்த வார்த்தை அவர் பயன்படுத்தின வார்த்தை, நாங்கள் சும்மா விட்டுற மாட்டோம், ஏதாவது அவங்களுக்கும் கொடுப்போம், ஆட்சியில் பங்கு. இது பேசப்பட்டதுங்கிறது உண்மைதான். இது எல்லாமே கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி தானே. கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா இறங்கி வந்துருச்சுன்னு தானே சொன்னாங்க. அதிமுகவோடு அவங்க கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கலாம், துணை முதலமைச்சர் பதவி கூட வரலான்ற இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஷார்ட் பீரியடு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி இங்கே இதை நிறுத்தின பிறகு அவங்க பழைய நிலைமை தாண்டி இன்னும் அதிகமாக மேலே போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் நம்மளை காப்பாற்றிருச்சு, இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிருச்சே. எனக்கு ஒரு வக்கீலை வெளியே சொல்ல வெக்கமாக இருக்குது. 11 மாதம் 41 பேர் சேர்த்து போயிட்டான். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போட்டிருக்கிறதுக்கு, ரிட்டையர்டு ஜட்ஜை ஒரு சம்பளம் கொடுத்து. CBI என்ன பண்ணாங்க? அவருக்கு ஏதோ ஒரு கண்ணில் தென்படுது, நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம போயிட்டு போட்டோம். ஆனால் இது நீதித்துறைக்கு மிகப்பெரிய அவமானம். 11 மாதம் நீங்கள் கேட்டதுனால தான் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 41 பேர் செத்த விஷயத்தை FIR கூட இது கூட போடவில்லை, இந்த சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொன்னால் நான் விஜய்கிட்ட தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். அவர் கேட்குறது SP வேலுமணியோ அல்லது CV சண்முகமோ சொல்கிறது, EPS அதிமுகவுடைய தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கல, கூட்டணியை வலுவாக கட்டலை, தேமுதிகவை வேண்டுமென்றே வெளியில் அனுப்புனாங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் யதார்த்தத்தில் உண்மையாக தானே சார் இருக்கு? இது எல்லாமே வியூகம் தவறு தானே? ஒவ்வொன்றா தோத்துட்டது உண்மை, அதை நான் ஒன்றும் எழுத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இது எல்லாருக்கும் நடந்துருக்குது. தேமுதிக அந்த அம்மா என்ன சொன்னாங்க,
நீங்கள் எல்லாம் அண்ணி உங்கள் அண்ணி துணை முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாருக்கும் தெரியும். சிரிச்சது தான் மிச்சம். உங்கள் அண்ணி துணை முதலமைச்சராகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. இதை காதில் விழுந்த பிறகும் எனவே இபிஎஸ் அதுலேயும் நீங்கள் தப்பு, அவர் வெளியெல்லாம் அனுப்பலை. இது அவர் ஸ்டாண்ட் எடுத்தது அதில் கரெக்டு. 10 எம்எல்ஏ அதிமுகவில் கொடுத்தாங்க, ஒரு எம்பி கொடுத்தா, திமுகவில் கொடுத்தாங்க, எம்பி கொடுத்தாங்க, சந்தோஷம், அந்த அம்மா நல்லா இருக்கட்டும். பட் 10 எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடியுமா அதிமுகவில்? ஒரு எம்பி கொடுக்க முடியுமா? அந்த அம்மாவுக்கு எது லாபமோ அங்கே போய் சேர்ந்தாங்க. ரைட். இது எனவே தாவேக்காவோட ஏதோ அவங்க சேருன்ன மாதிரியும் இவர் சேர மாட்டேன்னு சொல்லிட்ட மாதிரி சொல்கிறது ஒரு சந்தேகம் தான் சார். ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த ஒரு கட்சி, நீண்ட காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வெறும் 3 ஆண்டுகள் மட்டுமே அரசியலுக்குள்ளே வந்து அரியணை ஏறக்கூடிய ஒரு கட்சியை தாண்டி பின்னோக்கி நிற்குது இல்லை. அதுக்கு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இபிஎஸ் தானே பொறுப்பேற்கணும் சார். நிச்சயமாக பொறுப்பேற்கணும் சார். அதெல்லாம் ஒன்று மறுப்பதற்கு எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் அது ஒரு அசிங்கம். ஏற்றுக்கணும், உண்மை. இவர் தோற்று போயிட்டாரு, ஸ்டாலின் தோற்று போயிட்டாரு. இந்த கேள்வி அப்படியே கேளுங்க. நீங்கள் நீண்ட காலமாக ஏறத்தாழ 50 இப்படி நீங்கள் சொன்ன வசனத்தெல்லாம் அப்படியே அங்கே பேசுங்க. இவர் ஜெயிச்சிட்டார். தமிழ்நாட்டிலே மிக அதிகமான ஓட்டு வாங்கி இபிஎஸ் ஜெயிச்சிருக்கிறார். சார் நீங்கள் எது கேட்டாலும் நான் தயாராக இருக்கிறேன் பதில் சொல்கிறதுக்கு. நான் பின்வாங்க மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. ரெடியாக வந்திருக்கிறேன் பதில் சொல்கிறதுக்கு. எனவே அது அர்த்தம் இல்லாத கேள்வி ஒன்று. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டிடிவியையும் இவரையும் உள்ளே வரச்சோம், கூப்பிட சொன்னோம் அந்த அம்மாவையும். கரெக்ட். தயவு செய்து என்ன நடந்ததுங்கிறத அது எப்படி எல்லாரும் ஒட்டுக்க மறந்துடுவாங்கன்னு எனக்கு புரியலை. இதில் 0.5% கூட என் தாய்மொழி சத்தியமாக நான் போய் சொல்லலை. நடந்துச்சா இல்லையான்னு இங்கே இருக்கிறவங்க மேடம் இருக்காங்க, அவங்க 2 பேர் இருக்கிறாங்க, அனுபவம் உள்ளவங்க யாரும் இதில் புதியது கிடையாது. டிபேட்டு எப்படி அந்த அம்மா வெளியே போனாங்க, எதனால் ஓபிஎஸ் வெளியே போனார், ஓபிஎஸ் வெளியே போனதுக்கு ஏதாவது இபிஎஸ் காரணம் உண்டா? அந்த அம்மா ஓபிஎஸ் எந்திரி நான் உட்காரணும் அந்த நாற்காலியில், சிஎம் நாற்காலியில் அவங்க போனாங்க. அதுக்காட்டியும் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு டைப்பு பண்ணி கரெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐபி கூப்பிட்டு சொல்லிட்டான் அன்னைக்கு இருந்த இன்சார்ஜ் கவர்னர், எப்பா ஒரு லேடி சிஎம்மை அனுப்பிச்சு கைது ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம், இந்தம்மா வேணாம், தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த 2 சிஎம்மை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாம், அந்த அம்மாவுக்கு பதவி பிரமாணம் செய்யாத. அவர் அப்படி அவாய்ட் பண்ணி சிரித்து ஓட்டிட்டார். பரப்பன அக்ரஹாருக்கு தமிழ்நாட்டிலேருந்து 2 லேடிஸ் அனுப்பிச்சிருப்போம் இல்லாட்டி அதனுடைய. ஆனால் எந்திரிக்க சொன்னது தான் தண்டிச்சாச்சு. சார் ஒரு சம்மந்தப்பட்ட நபரை நீங்கள் யாரும் கேட்காத நான் கேட்டேன், இப்போ அதை சொல்கிறேன், அதுக்கு என்ன பதில்னு உங்களுக்கு மக்களுக்கு தெரியணும். இது வரைக்கும் யாரும் அதை உடச்சி பேச தயாராக இல்லை. அந்த அம்மா செங்கோட்டையனை தான் முதல்ல மனசில் வச்சுருந்தாங்க. திருமதி சசிகலா இவர் பிக்சரில் இல்லை, ஓபிஎஸ் வெளியே போயிட்டார். ஆனால் ஓபிஎஸ்ஸை எந்திரிக்க சொன்னது இபிஎஸ்க்காகவும் இல்லை, செங்கோட்டையனுக்காகவும் இல்லை. மக்கள் மறந்துடக்கூடாது. அதை தான் உட்காருவோம்னு முடியாமல் போயிடுச்சு. யாரையாவது ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு சசிகலாவுக்கு பல விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த அவங்க உள்ளே இருக்க 3-4 வருஷத்தில் அதெல்லாம் பாதுகாக்கிற அரசு வேணும். தப்பு ஒன்று நான் சொல்லலை. அது அந்த அம்மாவுக்கு அந்த கன்சர்ன் வச்சாங்க. செங்கோட்டையே இல்லைங்க, நம்ம கட்டுப்படியாவது முடியாது. நான் அந்த வார்த்தையை கரெக்டாக தான் பயன்படுத்துகிறேன். இவர் சொன்னால் நான் பார்த்துக்கிறேங்க, சமாளிச்சுக்கோங்க. நான் கேட்ட ஒரு சம்மந்தப்பட்ட நபரை யாரும் கேட்க மாட்டீங்க, அதெல்லாம் வாயில் தான் பேசுவீங்க. ஏங்க
அந்த அம்மா காலில் விழுந்தார்ல போய் நாக்காளி கீழே மேஜை கீழே, எப்படி அந்த அம்மாவை கட்சியை விட்டு அனுப்பிச்சாரு சார்? ரொம்ப நியாயமான கேள்வி. யாராவது ஒருத்தன் கேட்பான்னு நானும் பார்த்தது வரைக்கும். நான் ஒரு சம்மந்தப்பட்ட நபரை கேட்டேன், யாரும் தயவு செஞ்சு கேட்காதீங்க, நல்ல என்னை நம்பி சொன்ன விஷயங்கள்லாம் அழகான பதில் வந்தால் சொன்னார் எனக்கு. தமிழ்மணி, காலில் விழுந்தது உண்மை, டேபிளுக்கு கீழே போய் அந்த அம்மா இருக்கக்குள்ள விழுந்தார். என்ன காரணம் சார்? சார், முதலமைச்சர் ஆகிறதுக்கு முந்தி காலில் விழுந்திருந்தாருன்னா என்ன முதலமைச்சராக்குன்னு கெஞ்சினார்னு சொல்ல முடியும். அனௌன்ஸ் பண்ண பிறகு போய் காலில் நன்றி சொல்ல விழுந்தார். அதை மறுக்கிறதுக்கு இல்லை. கீழே தேடி போய் அதே இவர் கூட ஸ்டாலின் சொல்லி காமிச்சார். உண்மை. ஏன் விழுந்தார்? இதையே நான் கேட்டேன். அந்த அம்மாவை ஏன் அமிச்சிங்க? ரெண்டு இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த இதுக்கு அதுக்கு நடுப்புற என்ன நடந்துச்சு சொல்லு. அவர் சொன்னார், சார் விழுந்தது உண்மை, நன்றி தெரிவிக்க விழுந்தது. என்ன ஆக்குன்னுட்டு இல்லை, ஆன பிறகு அனௌன்ஸ் பண்ண பிறகு. ஒன்று, அந்த அம்மா நான் ஒரு 10 நாள் கழித்து வந்து ஜெயிலுக்கு வரேன்னு மனு போட்டாங்க. கோர்ட் சொல்லிச்சு, நோ, இன்னைக்கு நீ போய் சரண்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இது அதை முடிச்சுட்டு அந்த அம்மா 6 மணிக்குள்ளே பரப்படகரகாரா போய் ஜாயின் ஆகணும். 6 மணிக்குள்ளே போகிறோன்னா பூட்டை பூட்டிடுவான், உள்ளே போக முடியாது. அது கோர்ட்டில் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அந்த சூழ்நிலையிலையும் அந்த அம்மா ஒருத்தர் நாக்காளியில் உட்கார வச்சு நான் போகிறேன். புரிஞ்சுங்க தயவு செய்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட நபர், சார் அந்த நிமிடம் அவர் புரட்சி தலைவியாக எங்கள் எல்லாருக்குமே, திருமதி சசிகலா எல்லாருக்குமே தெரிஞ்சார். ஏன்னா லேட்டாக போனால் 6 மணி தாண்டிடும், உள்ளே விட மாட்டான், கதவை பூட்டிடுவான் பரப்படகரகாராவில். இருந்தாலும் அந்த அம்மா அந்த நேரத்தில் அந்த அம்மாவை ஜெயலலிதாவா, அதான் புரட்சி தலைவி அவர் சொன்னவார், அதனால் விழுந்தார் சார். அது தவறு ஒன்றும் அல்ல. தமிழன் நன்றியோடு இருக்கணும். இல்லை சார், புரியுது. ஆனால் இந்த இடத்துட்ட சசிகலாவுக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறாரு, ஓபிஎஸ்க்கும் துரோகம் பண்ணியிருக்கிறாரு, வைத்திலிங்கம், எவ்வளோ பட்டியல் சார். இவங்க எல்லாரும் கட்சிக்குள்ள வச்சிருந்தாலுமே கூட வெற்றி வந்திருக்குமே சார். சார், அதை தோண்டிய நானே உங்களை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டேனே. இந்த கேள்வியை நான் கேட்டேன். அப்படி காலில் விழுந்த சசிகலாவை ஏன் அமிச்ச கட்சியை விட்டு நீங்கள் சுற்றி வளைச்சி வர்றீங்க? ஸ்ட்ரைட்டாக நான் கேட்டேன். அந்த சம்மந்தப்பட்ட நபர், அவருக்கு அதில் உள்ள நபர் தான் சம்மந்தப்பட்ட நபர். அவர் சொன்னார், சார் அவங்களுக்குள்ள விரோதம் வந்துருச்சு, அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இவரை உட்கார வச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. தயவு செஞ்சு கேளுங்க, கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க. யாரை வேணால் திட்டலாம், நானும் தயாராக இருக்கேன். ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணுங்கிறது தான். இங்கே என்ன நடந்துச்சு? மோடி சொல்கிறாரு, திருப்பி நீ போய் டெப்டி சிஎம்மாக சேர்ந்துக்கோ. அவரே சொன்னது தான். யார்? ஓபிஎஸ் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், யாருக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. நீ ஏன் போய் திருப்பி டெப்டி சிஎம்மாக சேர்ந்த? மோடி சொன்னார், சேர்ந்த. ரைட், தப்பில்லை. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? எல்லாருக்கும் தெரியும். நான் ஏதோ கதை கிசு சொல்லலை. இந்த பார்ட் எல்லாத்தையும் வச்சிடலாம் சார். ஒரு நிமிஷம், 2026 சார். இல்லை சார், 2026க்குள்ள வந்துட்டோம். கொஞ்சம் இருங்க சார், இதுதான் முக்கியம். எல்லாமே எவனுக்கும் தெரியாது. இது ஒருத்தர் ஏற்றுக்க தயாராக இல்லை, தனக்கு தெரியாதுங்கிறது. அவர் என்ன ஆரம்பிச்சிட்டாரு, என்ன அந்த அம்மா அமிச்சதில்ல பதவி ஓபிஎஸ், அந்த அம்மா மேலே இந்த அம்மா தான் கொன்னிடுச்சு ஜெயலலிதாவுன்னு ஒரு கமிஷனை போடு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு ஏபிஎஸ். அந்த அம்மா கட்சியில் இருக்கிறாங்க, அந்த அம்மா மேலே எப்படி கமிஷன் போடுறது? அந்த அம்மா அன்னைக்கு பொதுச் செயலாளர், புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஜெயிலுக்கு போகிறதுக்கு அந்த அம்மா பொதுச் செயலாளர். இவர் சொல்கிறார், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், நீ அந்த அம்மா மேலே கமிஷன் போடு. இப்போ எப்படிப்பா ஒரு லேடியை பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு கட்சியில் வச்சுக்கிட்டு நீ ஒரு கமிஷன் ஹைகோர்ட் ஜட்ஜை வச்சு கண்டுபிடிக்க சொல்லு. இதுதான் டேர்ம்ஸு. செத்து விட்டாங்களா தானா, யாராவது கொண்டு விட்டாங்களா, இவங்க ஏதாவது கொண்டாங்களா, இதுதான் டேர்ம்ஸ். எவ்வளோ சொல்லி பார்த்தார், கேட்கல. அவர் எப்படி மிரட்டினார் ஓபிஎஸ்ங்கிறதுக்கு
பிற்காலத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓபிஎஸ் இபிஎஸ் மிரட்டுறாரு. ஆமாம், எல்லா ஃபைலையும் அங்கே நான் கையெழுத்து போட்டப்படுறதுனா உங்ககிட்ட வந்துச்சு, நான் வெளியே சொன்னால் திகாரில் இருப்பணி. ஐயா ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஓபிஎஸ் இபிஎஸ் மிரட்டினார் சார், ஞாபகம் இருக்கா? ஏன் ஆமாங்க மாட்டேங்கிறீங்க? யார் சொல்லணுங்க? அவர் இல்லைங்கிறாரு. ஆமாம், அவர் இல்லைன்னு சொல்லிட்டார் பையன்ட்ட. எல்லா ஃபைலும் டெப்டி சிஎம்மை தாண்டி சிஎம் கிட்ட வந்துச்சு. எனக்கு தெரியும், நான் வெளியே சொன்னால் நீ திகாரில் இருப்ப. ஸ்டேட்மெண்ட் பேப்பரில் கொடுத்தாரு. அவர் என்னவெல்லாம் மிரட்டியிருப்பார் உள்ளே இருந்துங்கிறத உங்கள் கற்பனைக்கு விட்டுடுறார். அந்த சூழ்நிலையில் சரி, அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கட்சி நடத்துறதுக்கோ ஆட்சி நடத்துறதுக்கோ அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு இல்லை. இவரையும் பகைச்சிக்க முடியாது, யார் ஓபிஎஸ்ஸையும் பகைச்சிக்க முடியாது. அந்த பேக்ரவுண்டில் தான் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டுச்சு. அவரே போய் 8 வாய்தாவுக்கு போகல சார். இது எல்லாமே புரியுது. ஆனால் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்குறப்போ சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டாரு, டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஒட்டுமொத்தமா கூட்டணி அமைக்கல, கட்சி பலமா இருந்தது, தூக்கி கீழே போட்டுட்டாரு அப்படின்னு தானே பார்ப்பாங்க. என்ன துரோகம் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். சார் 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாங்க? அதிமுக வலுப்பெறணும்னா எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதே வார்த்தை முன்வைக்கப்பட்டது. சசிகலா அப்ப கூட பதில் சொல்லட்டுமா? ஒதுங்கி இருக்கிறேன்னு புரிஞ்சு போச்சு. அரசியலை விட்டு விலகி கொள்ளுகிறேன். ஒதுங்கி இருக்கிறேன், அரசியலை விட்டு ஒதுங்கி. சார் ரைட்டுங்க, அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்கல்ல இல்லையா? ஒதுங்கி இருக்கிறேன் தானே சார் சொல்றாங்க, விலகிறேன்னு சொல்லல. அந்த ஒதுங்கி இருக்கிறேன்றது அரசியல் அதிமுக வெற்றி பெறுவதற்காக. அரசியல் யாருங்க சொன்னா உங்களுக்கு? கம்ப்ளீட்டா தப்பா பேசுறீங்க சார். ஏன் அந்த அம்மா இருந்தா யார் அப்படி அந்த அம்மா சொன்னாங்களா? நான் கட்சியை விட்டு ஒதுங்கி இருந்த, அரசியலை விட்டு, கட்சியை விட்டு அல்ல அரசியலை விட்டு. நீங்க சொன்னீங்க கரெக்ட். என்ன நடந்துச்சு? 2021 அதிமுக தோற்றதுக்கு அந்த அம்மா காரணம். எப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே ஏறுறாங்க, அந்த அம்மாவுக்கு கொரோனா வந்துருச்சு, கோவிட்-19 வந்து உடம்ப கஷ்டப்பட்டு தேத்திக்கிட்டு ரிலீஸ் ஆகிட்டாங்க. இதில் பெங்களூர்லேருந்து சென்னை 24 மணி நேரம் 5000 பேர் 10,000 பேர் நின்று மாலை போடுறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லையா சார்? இருக்குங்க சார். அது அவங்களுடைய செல்வாக்கு தானே காட்டுது. அதனால நான் சார் ஒரு நிமிஷம் சார், அவங்க நேரடியாக பரப்ப நகர சார், அதான் சார் நானும் சொல்றேன், அவங்க செல்வாக்க காமிக்குது. என்ன பண்ணிருக்கணும் சார் அந்த இடத்துல? அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் செஞ்சு இபிஎஸ் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிருக்கணுமா? அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க இபிஎஸ் எம்எல்ஏ கூட ஆக முடியாது, கவுன்சிலரே ஆக முடியாது சார். அவங்க ஆக முடியாது சார், அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் அப்படி இருக்குது. இவரு சசிகலா அவர்களால் தானே இபிஎஸ் இல்லை சார், சசிகலா அவர்களால் தானே இபிஎஸ் முதலமைச்சர் சீட்ல உட்கார்றாரு. உண்மை. அப்படிப்பட்ட சசிகலாவை பரப்ப நகர சிறையில போய் பாக்குறதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? பாத்துருக்கலாம்ல. சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க சார். ஒரு நிமிஷம், அரசியல்ல வெற்றி தான் சார் முக்கியம். அதுதான் நான் சொன்னேன். இவரு கொடுத்து பண்ண தகராறால ஓபிஎஸ் கமிஷன் போட்டாச்சு. அப்புறம் போய் பார்க்க முடியுமா? நீங்களே ஒரு கமிஷன் சார். தயவு செஞ்சு அவங்க மனசாச்சு. இந்த அம்மா செல்வாக்கு இருக்குது, 24 மணி நேரம் ஆச்சு சென்னை வந்து சேர்றதுக்கு. அன்னைக்கு நான் அதிமுகவை ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னால் அதிமுக ஜெயிச்சிருக்கும். இந்த பார்ட் விட்டுருங்க ஒரு விஷயம், 21 தொகுதியில் டிடிவி வாங்கின ஓட்டால் அதிமுக தோத்துச்சு. எல்லாருக்கும் தெரியும் அது. 2021 லாஜிக்காக சொல்லுங்களேன். சசிகலாவை நீக்கினது தவறு இல்லை, டிடிவி தினகரனை நீக்கினது தவறு இல்லை, ஓபிஎஸ் நீக்கினது தவறு இல்லை. ஆனால் இவங்க எல்லாரும் வந்து இபிஎஸ் முதலமைச்சர் ஆகணும், அதிமுக அரியணைக்கு வரணும்னு சொல்லணும். இது என்ன சார் நியாயம்? அவங்களுக்கு வழி இருக்காதா? இந்த வார்த்தையை நான் சொன்னாங்க அதிமுகன்னு நான் சொன்னேன். அதிமுக பொதுச் செயலாளர் அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை. யாருக்கு செல்வாக்கு இருக்கோ வந்துட்டு போறான். கடைசியா சிவி சண்முகம் கூட சொல்றாருங்க சார், திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஒரு சூழல் வந்துச்சு, அப்போ இபிஎஸ் ஒத்துக்க மாட்டேன்றாரு, தான் முதலமைச்சர் ஆகணும்ன்றாரு. சார் 2 அவர் எம்எல்ஏ கூட இல்லை சார், அவர் எதுக்கு சார் இபிஎஸ் ஒத்துக்கணும்? அப்படி தானே சிவிஎஸ் சொல்றாரு. அவருக்கு 1000 பிரச்சனை. வேலுமணி எந்த காலத்திலையும் தவேகாவோட கூட்டு வச்சிருந்தா சீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க.
அன்னைக்கு விஜய் இருந்த ஊழலை பற்றி இருந்த அவருடைய கருத்துக்கள் வேற. இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன்னா இருக்கும் ஊழல்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அன்னைக்கு யாரும் ஊழல் இவர் மேலே உள்ள வழக்கு ஸ்டாலின் பெட்டிஷன் அந்த கவர்னர்கிட்ட கொடுத்தார். 3 தடவை இவர் வீட்டை ரைடு பண்ணாங்க, ஜோதிமணி வீட்டை. அதனால் அன்னைக்கு அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்துருந்தா கூட இவருக்கு சீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் இபிஎஸ் சிஎம் ஆக்குன்னு சொல்லவே இல்லை. அதிமுக ஜெயிச்சிருக்கோன்னு தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். அதை கெடுத்தது அன்னைக்கு தான் ஒதுங்கிக்கிற எதை வேணா வார்த்தை. அவரு சிவி சண்முகம் சொல்றதுல ஒரு லாஜிக்கான புள்ளி சார். செல்வாக்கு மிக்கவர் இபிஎஸ் அப்படின்னா அவரால் ஏன் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியல? வட தமிழ்நாட்டில் ஜெயிச்சது எல்லாமே பாமகவுடைய வாக்கு தானே. விழுப்புரத்துல நாங்க ஜெயிக்கிறோம், ஏன் கேபி முனுசாமியால ஜெயிக்க முடியல? அவரு ஜெயிச்சது பாமகவால. இப்ப நீங்க சொன்னது உண்மைதான். அவரு ஜெயிச்சது பாமகவால. சொந்த தொகுதியில அவருடைய வார்டுல கூட அதிமுக பின்னடைவை சந்திக்குதுன்றார் சார். சார், ஒரு கட்சியினுடைய தலைவராக அவருடைய வியூகம் சரியா இல்லைன்றதுதானே சார் அவருடைய கருத்து. ஏன் அதை விவாதிக்க வரமாட்டேன்றாரு? யார் கூட விவாதிக்கணும்? கட்சி தலைமை கூட. கட்சி தலைமை கூட செயற்குழு பொதுக்குழுல சார், செயற்குழு பொதுக்குழு கூட்டுறதுக்கு மெத்தட் இருக்கு. நீங்களும் கூட்டலாம். இன்னைக்கு 200 பேரை எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மைதான். 400 இருக்கல் இல்லை, அது 2 சேர்த்து சொல்றாங்கம்மா. பொதுக்குழு செயற்குழு சேர்த்து 1000 பேர் எடுப்பான். எப்படிங்க எடுத்தான் சார்? நீங்கள் 10 பேர் எம்எல்ஏ போயிட்டீங்க, 6 எம்எல்ஏ முந்தைய போயாச்சு. அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்லாம் இங்கே வச்சுக்க முடியுமா? அவங்க மூலமாக வந்தவங்க பொதுக்குழு இருப்பாங்க சார். நம்ம தனிப்பட்ட சுயநலத்திற்காக எல்லாரும் நீக்கிறோமா சார்? நீங்கள் நல்லா சார் சட்டமன்றத்தை நீங்கள் எடுத்துக்கங்களேன் சார். 40+ அதிமுக ஜெயிச்சிருக்கு சார். ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், வைத்தியலிங்கம், யாரெல்லாம் வந்து வெளியில் இருக்கிறாங்களோ, ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், எல்லாரும் இபிஎஸ்ஆல் நீக்கப்பட்டவங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு உள்ள இருக்கிறாங்க, எதிரணியில் இருக்கிறாங்க. ஜேசிடி பிரபாகரன் கூட்டணி ஒன்னாக்கணுங்கிற கமிட்டியில் இருந்தவர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன் அவரை சேர்த்தீங்க நீங்க? அவரு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒதுங்கிக்கிட்டாரு. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு சார். அவரு என் கூட வக்கீலாக இருந்தவர். இவர் இன்னும் 2 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் எல்லாரையும் ஒன்றாக்க போகிறோம். நான் சொன்ன பின்னணியில் தான் இன்னைக்கு வரைக்கும் சசிகலா ஓபிஎஸ்ட்ட பேச மாட்டேன்ட்டாங்க. கேட்டாங்க சசிகலா பப்ளிக்கில், ஏன் அவர் எங்க ஆளு, எப்போ வேணா நான் அவர்கிட்ட பேசிக்குவேன். இதுதான் அவங்க சொன்ன பதில். சார் ரொம்ப சுருக்கமா சார். ஏன் ஓபிஎஸ் வெளியே அமிச்ச பிறகு இவங்களை சேர்க்கலன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. நான் அப்பயே கை தூக்கினேன். 11/7/23 அன்னைக்கு ஓபிஎஸ்ஸை வெளியே அமிச்சாங்க. அவர் கோர்ட்டுக்கு போனார், அதை விட்டுருங்க. இந்த அம்மா திருமதி சசிகலா ஒரு வழக்கு போட்டாங்க. வந்த உடனே நான் தான் பொதுச் செயலாளர். கட்சியில் காரில் கொடி போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் வீட்டில் போய் கொடியை ஏற்றுனாங்க. அந்த வழக்கு தோற்று போச்சு, அப்பீல் போட்டு. அந்த சூழ்நிலையில் எப்படி உங்களை தான் அதிமுகன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கக்குள்ள நான் உன்னை அதிமுகவில் சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் ஊருக்கு சிரிக்கும். அதனால் அதை சேர்த்துக்கல. இதான் நடந்துச்சு. இதில் மற்ற எல்லாம் அவர் இப்போ ஏன் விட்ரா பண்ணாருன்னு கேட்குறாங்க. முதல்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஏன் விட்ரா பண்ணார்? நான் திருந்திட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான், என்னை மன்னிச்சுக்கன்னு கேட்குறான். அவனை பெருந்தன்மையாக மன்னிச்சுக்கிட்டது ஒரு தலைமை பண்பாக அவங்க கண்ணில் படலையா? அதுதான் நியாயம். தேங்க்யூ சார்.